Yes, today our topic is business combination. நம்ம பார்க்க போகிறது asset acquisition, அதாவது acquisition of assets. அதாவது ஒரு பேரண்ட் கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனியோடைய எல்லா அசட் அண்ட் லைபிலிட்டிஸையும் எடுத்துக்குது. அப்போ நம்ம ஃபார்மேட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். பார்க்குறவங்க முன்னாடி இருக்கக்கூடிய பேசிக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ என்னென்னா அசட் அக்யூசியேஷன் நடக்குது. அசட் அக்யூசியேஷன்னா என்ன? விச் இஸ் நாட் அ பிஸ்னஸ் காம்பினேஷன். பிஸ்னஸ் காம்பினேஷன் ஒரு பார்ட்டாக இருந்தாலும் இந்த பிஸ்னஸை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா we acquire only few assets and not a full assets. See, அது acquiring all assets and liabilitiesனா நீங்க பிஸ்னஸ் காம்பினேஷன் சொல்லலாம். பட் நீங்க பண்ண போறது என்னன்னா ஒன்லி அசெட் அக்விசிஷன். அசெட் அக்விசிஷன் பட் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா asset acquisition but not a full acquisition. It is not a business combination. It is not a combination. அப்போ என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபியூ அசெட்ஸ் தான் நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் ஃபியூ அசெட்ஸ் யூ பர்ச்சேஸ்டு and not a full. இதுதான் ரொம்ப முக்கியம். So you few assets, not a full assets. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் என்ன? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏகே லிமிடெட், அதாவது அஜய் லிமிடெட் purchase land and building for consideration and paid rupees 10 crore. அஜய் லிமிடெட் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க லேண்ட் அண்ட் பில்டிங்கு. இதுக்கு கன்சிடரேஷனுக்காக, அதாவது பணம் கொடுத்து தான் வாங்குறாங்க. 10 crore கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. அப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு தான் முக்கியமான கேள்வி. என்ன என்ட்ரி வரும் ஆகுமா பார்த்துருவோம். கண்டிப்பாக பர்ச்சேஸ் லேண்ட் அண்ட் பில்டிங். அப்போ உள்ள என்ன வருது? லேண்ட் அண்டு பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். அவ்வளோதான். இதுதான் ஸ்கூல் லெவலில் படிச்சிருக்கீங்க. லேண்ட் அண்டு பில்டிங் 10 கோடினா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 10 கோடி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? ரொம்ப சிம்பிள். அஜய் லிமிடெட் பர்ச்சேஸ் லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபார் கன்சிடரேஷன் அண்ட் paid rupees 10 crore. லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். இது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் பிளான்ட் அண்ட் மெஷினரி. இது ஒரு 10 கோடி, இது ஒரு 10 கோடி. மொத்தம் எத்தனைங்க? 20. இல்லை இதை மாற்றி வைப்பேன். 15 கோடி. மொத்தம் 25 கோடி கொடுத்து வாங்குறாரு இல்லைங்களா? பட் என்னன்னா இதோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எதோடதுன்னா இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்குது அப்படின்னா 15. இதோடது வந்து 15. ஸோ 30. இதைதான் நீங்க எவ்வளவு கொடுத்து வாங்குறீங்க? 25 கொடுத்து வாங்குறீங்க. அப்ப லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார், பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சார். என்ன சார் நமக்கு 25 ரூபா மதிப்புள்ளது நமக்கு எவ்வளோக்கு வாங்குறோம்?
30 வரும். அப்புறம் வந்து எனக்கு வந்து பிஎன்ல அக்கௌண்ட்ல வந்து ஒரு 5 ரூபா போட்டுடலாமான்னு கேட்டா ராங். இது ராங் ஆன்சர். எப்படிங்க சார் போடலாம் சார்? ஆக்சுவலாக வந்து அசட் வேல்யூ வந்து இது 15 இருந்துச்சு. ஸோ 15 வந்துச்சு, 30 வந்துச்சு. நான் எவ்வளோ தான் கொடுத்தேன்? 25 தாங்க சார் கொடுத்தேன். ஸோ 5 ரூபா லாபம் அப்படின்னு சொன்னால் இது தவறு, இப்படி போடக்கூடாது. ஏன்னா லாஜிக் அப்படின்னா இங்கே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்தான், அதான் மேஜிக்கு. ஸோ அப்போ இது சரியானு கேட்டா இட் இஸ் ஆல்சோ ராங். விச் ஒன் இஸ் சார் கரெக்ட் சார்? சேம் கான்செப்ட் தான், பட் என்ன பண்ணும், லேண்ட் அண்ட் பில்டிங்கு இங்கே பேங்க்ல எவ்வளோ போச்சு? 25 ரூபா போச்சு. இப்போ இது கரெக்ட் தான், 25 இது கரெக்ட் ஆன்சர். இது ராங்கு, அந்த ரைட் எதுவும் பார்க்கணும் இல்லையா? 25 இஸ் கரெக்டு, பட் இந்த இடத்துல சின்ன தப்பு நடக்குது. அப்போ வந்து 5 எப்படி போடலாம் சார் கேட்டா 10, அதாவது இதோட வேல்யூ 10, 25 ரூபா நீங்க தரீங்க இல்லையா? 25 ரூபாயில இதோட வேல்யூ எவ்வளவு? 10. ஃபேர் வேல்யூ எவ்வளவு டோட்டலா எடுத்துக்கோங்க? 30. நல்லா கவனிக்கணும். வாட் இஸ் த ஃபேர் வேல்யூ அப்படின்னு பாக்குறீங்க. இந்த ரெண்டுத்தோட வேல்யூ கொடுத்தா 30 இல்ல 15. அப்ப 30க்கு 15னா ஃபேர் வேல்யூ பாருங்க. ஃபேர் வேல்யூ எவ்வளவுனா 30. அப்ப 15 டிவைட் பை 30 இன்ட்டு 25 12,000 ரூபாய். அப்ப ஃபேர் வேல்யூ பிரகாரம் 12,000 ரூபாய். ஸோ 12 தான் நீங்க போட்டாங்க. ஸோ முக்கியமான விஷயம் 30 டிவைட் பை 25 இன்ட்டு 50 பை 30. அப்ப இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் குரூஷியல் பிளே பண்ணுது. சரி, இன்னும் இது வந்து குரூப்பாக கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். பட் இது இன்னும் கொஞ்சம் வேற ஒரு ஃபார்மேட் எக்ஸாம்பிள் 2ல சொல்லித்தரேன், நல்லா கவனிக்கணும்னு பாருங்க. இது சேம் கான்செப்ட், அதே எக்ஸ் லிமிட்டட் தான், பர்ச்சேஸ் தான் பண்ணது. அதே லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரின்னு வச்சுக்கலாமே. ஒன்று வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 18 கோடின்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து 18 கோடி. ஆனால் இது ஒரு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தனித்தனியாக போட்டோம் இல்லையா? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு? இது ஒரு 10, இது ஒரு 8ன்னு வச்சுக்கோங்க. 8 மட்டும் ஈக்குவல் வந்துருங்க. அப்போ ஒரு 5 வச்சுக்கலாம். ஸோ 15. இப்போ போட்டு பார்த்தா என்ன வரும்? அதே தான், அதே லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார், பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் எவ்வளோ கொடுத்தீங்க நீங்க? கன்சிடரேஷன் 18 கோடி. இப்போ 18 கோடி இன்ட்டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு? 10 பை 15. 18 இன்ட்டு 5 பை 15. சரி, 18 டிவைடட் பை இன்ட்டு 10 பை 15. ஸோ 12. இங்கே கண்டிப்பாக 6 வரும். சரி சார், செக் பண்ணி பார்க்கலாம். 18 இன்ட்டு 5 பை 15, 6. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் வந்து இருக்கும். சரி, எப்படி சார் அப்படின்னா திஸ் இஸ் த கரெக்ட் வே. அதாவது யூ காட் பர்ச்சேஸ், நீங்கள் ஒரு அசட் அக்விசிஷன் பண்ணுறீங்க. அந்த அசட் அக்விசிஷன் பண்ணும்பொழுது ஃபுல் அசட் இல்லை, அது ஃபியூ அசட்ஸ் பண்ணும்போது நீங்கள் பர்ச்சேஸ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ்க்கு என்ன இதில் வரும்? பிபிஇ வருமா? பிபிஇ வரும். பிபினா 16. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட கன்சிடர் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா 38ல் போயிடும். இண்டிஏஎஸ் 16, 38. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்னா வந்து 38 கிடையாது, 40. இது 38 இன்டான்ஜிபிள் அசட்ஸ். அப்போ இன்டான்ஜிபிள் அசட்ஸ் நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஏஎஸ் 38. ஸோ இந்த 3 தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடணும். ஸோ கான்செப்ட்ஸோட பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் காம்பினேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒரு சிங்கிள் அசெட் நம்ம அசெட் பண்ணால் உள்ளே வருது இல்லையா? உள்ளே வரும் பொழுது எக்ஸாம்பிள் சில அசெட்டுக்கு வந்து சில ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கூட வரலாம்.
ஸோ லேண்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வருவோம்னா அது தனியாக நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ 13 + 6 + 19 அதுக்கு இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூல போகணும் அவசியம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எப்போ வரும்னா ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங்கும் ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கம்பைன்ட் வேல்யூ 18 கொடுத்துருப்பாங்க. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தனித்தனியாக பார்த்தா வேறு டிஃப்ரெண்ட் ஃபிகர் இருக்கும். அப்போ பேஸ்ட் ஆன் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வி ஹேவ் டு என்டர் த அசட் வேல்யூ. இதுதான் சிங்கிள் அசட், அதாவது ஒரு ஃபியூ அசட்ஸ் பர்ச்சேஸ் கான்சிடரேஷனுடைய கான்செப்ட். தேங்க்யூ.